அங்கே போய் சேர்ந்துருமா உட்காந்து பேசுங்களா? சரி சரி ஏற்று போட்டு போய் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின். قال الله تعالى في شأن نبي الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியோர்களே, பேர்பாய்களே, தாய்மார்களே, குலபாக்களே, உலமாக்களே, துலபாக்களே, நம் அனைவர்கள் மீதும் நமது ஷேக் நாயத்துடைய பைசான் இறங்கட்டுமாக. அல்லாஹ் நம்மை நமது ஷேக் நாயத்துடைய பைசானை பெறுவதற்கு தகுதி உள்ள மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மனிதனுடைய உள்ளத்திலே மனிதனை உருட்டக்கூடியது, பிரட்டக்கூடியது இரண்டு தான். இந்த இரண்டை கொண்டு மனிதன் தனது வாழ்க்கையில் இன்பத்தை இழந்து கொண்டே இருக்கிறான். ஒன்று ஹவுப், மற்றொன்று ஹுஸ்ன். ஒன்று பயம், மற்றொன்று சஞ்சலம். இன்னைக்கு புறம் பாருங்க, நம்முடைய உள்ளங்கள்ல எதை பத்தி பயம் வந்துச்சு, எதை பத்தி சஞ்சலங்கள் வந்துச்சு. என்பதை நாம யோசித்து பார்த்தா அல்லாத வஸ்துக்களை பத்தி தான் நமக்கு பயம் வந்துச்சு. அல்லாத வஸ்துக்கள் நம்மளை விட்டும் தவறி போனதை பத்தி தான் நமக்கு சஞ்சலமும் வந்துச்சு. இந்த பயத்தை, சஞ்சலத்தை ஒழிப்பதற்காகத்தான் வலிமாருடைய சபை, அவுலியாக்குடைய சபை, நாதாக்குடைய சபை, ஷேக்குடைய சொஹபத் நமக்கு அவசியம். ஷேக்குடைய சொஹபத் அவசியம். தூங்கக்கூடிய பீர்பாய்களை எழுப்பி விடுங்க, சர்க்கார் வர போறாங்க. மஸ்ஜிதில், மதரசாவில் தூங்கக்கூடிய பீர்பாய்கள், வயசான ஜனங்களை எழுப்ப தேவையில்லை. அவர்கள் மாசூரியன்கள், தங்கடசாலிகள், பாக்கி உள்ளவர்களை எழுப்பி விட்டால் நல்லதாக இருக்கும். பொதுவாக பன்னாசியாத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஜாஜிராத்தி ஜஜரா, விரட்டக்கூடியவர்கள் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் பேசுறான். அதனால நாம நமக்காக விரட்ட தேவையில்லை. அல்லாஹ்வுடையவர்கள் வந்திருக்கிறாங்க, அதுக்காண்டி விரட்டியாங்க. போய் உட்காருங்க, ஏஞ்சி வாங்கன்னு சொல்லு. இதாங்க தாவத்து இல்லைல்ல. உமர் ராயும் ரோட்ல போற மனுஷனை பிடிச்சி இருப்பாங்க. வாங்க, உள்ள வாங்க, நுஜத்திது ஈமானா இஜ்லிஸ் பினா நோமினு சா, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அல்லாஹ் கூட நம்ம ஈமான் கொள்வோம் என்பதாக அவன் ஞாபகப்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் இந்த மேடை, இதற்காக செய்யப்பட்ட செலவினங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மக்பூல் ஆகணும் என்று சொன்னா நம்முடைய கவனங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஆர்வத்தை அல்லாஹ்வுக்காக திருப்பிக்கணும். ஒருத்தவங்க மெஹனத் எடுத்தாலும் போதும், இந்த மேடைக்கு இவ்வளவு செலவு செஞ்சு நல்லா கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்க இஹ்லாஸ் உடையவர்களுக்கு ஒருத்தவங்க இருந்தால் போதும், எல்லாம் இருக்குன்னு தேவையில்லை.
அல்லாஹ் தஆலா 40 பேர் இருந்தால் ஒரு முஹ்லிஸ் அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த அடிப்படையில் வச்சிருப்பான் என்பதை ஆதரவு வைக்கிறேன். தூக்கம் என்பது மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு சுபாவம் தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. என்றாலும் மனிதனாகிய நாம் அந்த தூக்கத்தை இழக்கலாம், சந்தோஷங்களை அனுபவிக்கும் போது. அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் போது ஒரு ஷேக்கு கொண்டு சந்தோஷப்படும் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு கிடைச்ச ஷேக் உண்மையான ஷேக்கா இருந்தா நாம சந்தோஷப்படத்தான் ஆகும், குதூகலப்பட்டுதான் ஆகும். இதற்கு ஈடு இணையாக ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அல்லாஹ் செஞ்ச ஞாபகத்துல பெரிய ஞாபகத்தை தான். அல்லாஹ் செஞ்ச ஞாபகத்துல பெரிய ஞாபகம். பொதுவா மக்கள் ஏதாவது கதையை சொன்னா கேட்பாங்க. மனிதர்களுடைய சுவாபம். கதைகளை சொன்னா கேட்கதான் செய்வாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கத்துறாங்க. அந்த மக்கள் என்ன சொன்னாங்களே தெரியுங்களா? நீங்க சொன்னது அநேக விஷயங்கள் நாங்கள் எங்களுக்கு வாங்க மாட்டேங்குதுட்டாங்க. விளங்காம இருக்கத்தாங்க நல்லது, வெறும் அரபியிலே பேசுற என்பதா? வாலைக்கும் அஸ்ஸலாம். பேசிக்கிட்டே இருக்கலாம். உட்காருங்க. யாருக்கு இது? சஜா வர அப்படியே உட்காந்துருங்க. இதுலேயே உட்கார வந்தோன்னே வச்சிடலாம். ஜி சாயா கொடுமா. சஜா சாயா எடுத்து வாங்க, நல்லா கப்பல் எடுத்து சொல்லுங்க. ஆஹ சஜாதா வந்துட்டாக. அவளுக்கு முன்னாடி பேசுறது பேரபா இருந்தாலும் அவருடைய உத்தரவுக்கு எனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். அவர் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நீங்க பேசுறது ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. அதுபோல அந்த காலத்துல எங்க பாபா பேசுறது உலமாக்களுக்கு மட்டும் தான் வழங்குன்னு சொல்லுவாங்க மக்கள். அதிகமா அரபி வார்த்தைகளை அவங்க புலங்க செய்வாங்க. அல்லாஹ் தனது திருமையை சொல்லும் போது இதா ஸுக்கிரல்லாஹு வஹ்தஹு இஷ்மஅஸத் குலூபுல் லஸீன லா யுமினூன பில் ஆখিরাহ. அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டா, வஹதத்துல் வஜூத பத்தி சொல்லப்பட்டா, ஈமான் கொள்ளாதவருடைய உள்ளங்கள் அப்படியே சுருங்குங்க. அல்லாஹ் சொல்ற. இப்ப எத்தனை ஆலிம் ஷாவுடைய உள்ளங்கள் சுருங்குது, எத்தனை பேர் பார்க்கறாங்க. இங்க வந்தவங்க சுருங்காது, வராதவங்க எத்தனை பேருக்கு சுருங்கும் வஹதத்துல் வஜூத பத்தி பேசும்போது. அதனால்தான் போன நூற்றாண்டுல வஹதத்துல் வஜூத தஹஜ்ஜுத் நேரத்துல பேசுறாங்க சூஃபியாக்கள். தஹஜ்ஜுத் நேரத்துல யார் வராங்களோ அவங்களுக்கு போதிச்சாங்க. மேடைகளை பேச மாட்டாங்க. இது அவருடைய பழக்கமாக இருக்கு. பிற்காலத்தில் அது குர்ப கயாமத்து நெருங்கியதின் காரணத்தினால அது எப்படியாவது சொல்லிட்டு போவோம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யௌம துப்ல சராயினுடைய தஃப்சீர்ல எழுதுறாங்க. யௌம துப்ல சராயிர் என்று சொன்னா அந்நாளையில் ரகசியங்கள் எல்லாம் அப்பட்டமாக்கப்படும். அந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல சொல்லும் போது தரீகத்துடைய ரகசியங்கள்லாம் வெளியே வந்துடும் என்பதாக அந்த அடிப்படையில் சொல்லப்படுது வச்சு. ஆனா நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ் பத்தி சொல்லும் போது லயிச்சு கேட்குது, ருசிச்சு கேட்குது. அந்த கல்பு சுருங்குச்சு, இஸ்திக்ஃபார் செய்யும். நம்முடைய தபியத்தின் அடிப்படையில் சுருங்குச்சு. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேவை. யா அல்லாஹ் இவங்க பேசினாக, இந்த வாயின்னு பேசினாக, உபதேசம் செஞ்சவ பேசினாக, அதை நான் பாராமுகமாக கேட்டேன், அதனால என்னை குற்றம் பிடிச்சிடாது அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கணும்.
ஏன்னு சொன்னா ஹதீப குத்துபா கொடுக்குற ஆபத்துங்களா மஸ்ஜிதுல ஜுமாவுடைய தினத்துல முக்காவாசி தலை கீழே தான் தொங்கிட்டு இருக்கும். அல்லது கைலியை பார்க்கும், சட்டையை பார்க்கும், தொட்டு பார்க்கும், என்ன சட்டை இது, என்ன காட்டன், அவன் சட்டை என்ன சட்டை இது, இவன் சட்டை என்ன சட்டை, அவரு ஜுப்பா என்ன கலரு, இதுதான் பார்ப்போம். ஹதீப குத்துபா கொடுக்கும்போது சுன்னத்து ரசூல் என்ன அவருடைய முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்க்கல அல்லாஹ்வுடைய சமூகத்தில் முஆகதாக்குள்ளாயிடுவோம் என்பதாக சொன்னார். ஆனா நாமும் அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய சபகம் இது, அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய சபகம். ஏன் அல்லாஹ் பத்தி பேசுனேன், என்ன காரணம்? அதுதான் உண்மை. அவன் தான் இருந்தான், அவன் தான் இருக்கிறான், அவன் தான் இருக்கவும் போறான். எது இருக்குதோ அதை பத்தி தான் நம்ம பேசியா, எது இல்லையோ அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாலுமை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. மனுஷன் கபூருக்கு போயிட்டாருங்க, தாய் தகப்ப கபூருக்கு போயிட்டாங்க, 1 வருஷம் 2 வருஷம் பாத்தியா ஓடுவாங்க, அதுக்கு போக மறந்துடுவாங்க, மாதமா போச்சு. ஆனா உண்மையில மாதமா போல அவங்க காபிரா இருந்தும் முனாஃபிக்கா இருந்தும் முஷ்ரிக்கா இருந்தும் எல்லா கபூர்ல இருக்கத்தான் செய்வாங்க. ஆளு பாசக்கெல்லாம் எல்லாம் வச்சிருக்கத்தான் செய்யறான். எப்படி வச்சிருக்கிறான் இது நமக்கு புரியாத புதிரா போச்சு. ஆனா கபூர்ல ஒண்ணுமே இல்லை. என் பாவா சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை சிங்கம் பிடிச்சி திட்டிருச்சு, சிங்கத்துடைய சதையாக மாறிட்டான், எலும்பாக மாறிட்டான், ரத்தமாக மாறிட்டான், சிங்கத்துடைய சிறுநீராக ஆயிட்டான். அவன் எங்க போயிட்டாங்க? அவனுக்கு கபர் எது அடக்கப்பட்டதுங்க. கபர் துணி வேஸ்டா போயிடும், கபர் வேஸ்டா போயிடும், அந்த கபர் போட்டி வேஸ்டா போயிடும், எல்லாமே வீணா போயிடும். அப்ப அவன் எங்க போனான்? இருக்கத்தான் செய்யறான். என்னால் மாற்றப்பட்டவன் சரி இருக்கத்தான் செய்யும். ஷையுடைய ஹகீகத்தை என்னைக்கு மாறாதுங்க. மனுஷன் சிங்கமா ஒரு காலம் மாறவே முடியாது. மனுஷன் சிங்கமா மாறிட்டான். சுன்னத் ஜமாத்தில் அப்படிதான் செய்யலாம். இன்கிராப ஹகீகத் முஹால்னு சொல்லுவாங்க. ஹகீகத்து மாறுறது முஹால்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு மனுஷன் ஒரு பேப்பரை கொளுத்துறோம், பேப்பரை நெருப்பு வச்சு கொளுத்துறோம், கொளுத்தி முடிச்ச பிறகு அது அப்படியே சாம்பலா போயிடுது. அந்த பேப்பர் எங்க போச்சுங்க? பேப்பரு பேப்பர் சாம்பலாச்சா? இஸ்லாத்துல மாறுதல் என்பது கிடையாது. இது அதுவாக மாறியது. இது தனாசுக் என்பதாக சொல்வார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அசாவை போட்டாக பாம்பா மாறிச்சு. பாம்பாக மாறியது. ஃபிதாஹி ஹய்யத்துன் தஸ்ஆ, படம் எடுத்துச்சு, பிரமாணமான படம் எடுத்துச்சு, பாம்பாக மாறிச்சு. அந்த அசா பாம்பாக ஆயிடுச்சா, திரும்ப அந்த பாம்பு அசாவா மாறிச்சா? இது எப்படி விளங்குறது? நாமோ அசா பாம்பாக மாறவும் செய்யாது, அந்த பாம்பு திரும்பவும் அசாவாகவும் மாறும். அசாவுடைய ஹகீகத்து தனி, பாம்புடைய ஹகீகத்து தனி. ரெண்டு ஹகீகத்தையும் ஜம்பு செஞ்சு காட்டுது மௌலாவுடைய ஹகீகத்து. ரெண்டு ஹகீகத்தையும் ஒன்று சேர்த்து காட்டிடுச்சு. அதான் அசா பாம்பா மாறிச்சு நாம சொல்லிட்டு போய். ஆகவே மௌலாத்தால நம்ம விலங்குல மஹ்லூக்குடைய ஹகீகத்தை நம்ம பெறவே முடியாது, நாம் அறியவும் முடியாது. அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும் பொழுது வபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், என்ன மனிதா உன்னிலே சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஒரு சிந்தனை போட்டு பாருங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு சிந்தனை போடுங்களேன். யார் வெளியில வந்துகிட்டே இருக்கா? நாம நினைக்கிறோம் நாம தான் வெளியில வரணும். வெளியில நீட்டுவதற்கு, தலையை காட்டுவதற்கு தகுதியற்றவர்கள் நாம், பாத்தினா இருக்கக்கூடியவர்கள் நாம், பாத்தினா இருக்கக்கூடியவர்கள் நாம். ஓசிஷா சர்க்கார் சொல்றாங்க, எங்க பாபா இதை அடிக்கடி சொல்லுவாங்க, சொல்லுவக்குள்ள எந்திஹா மாலும் பன் கொஞ்சம் பன் ஹேச்சு பன் என்பதாக சொல்லுவாங்க. மாலுமாக போ, அப்படியாகணும் இப்படியாகணும் ஆசைப்படாது. வலியாகணும், குத்துபாகணும், ஆலிம்ஸ் ஆகணும்,
ஹைவானாகனே ஆசைப்படாதே. மாலுமா போ, மாலும் பன் கொஞ்சம் பன் ஹேச்சு பன் என்பதாக சொல்லும். ஆகவே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? தரீகத்தில் வந்த பிறகு, ஷேக்குடைய கையை பிடித்த பிறகு, கரத்தை பிடித்த பிறகு எப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறலாம், அல்லாஹ்வுடைய குர்பை பெறலாம், நெருக்கத்தை பெறலாம். நெருங்குறதுன்னா என்னங்க? தரீகா என்று சொன்னது குர்பாக்கு தான். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தான் தரீகாவே, வேறு எதுவும் கிடையாது. குர்பா கிடைப்பதற்காகத்தான் ஷேக், பையத்து, மகாமாத்த அஷரா, தகாயிக்கு, ஹகாயிக்கு, மாஹியாத்து எல்லா பாடங்களும் அதுக்கு தாங்க. எத்தனை பாடங்கள் இருக்கோ எல்லா பாடங்களும் குர்பாக்கு தான். ஆனால் தான் ஏக மகாம் சொல்லுவாங்க. 5 राह 5 राहें 5 பாதைகள் 4 मंजिला एक मकाम पर. கடைசி மக்காவோட போயிட்டு ஆகும். குர்பாக கிடைச்சா நமக்கு எப்படி அல்லாஹ் நெருங்க முடியும்? நீ இருந்தா தான் நெருங்க முடியும். அல்லாஹ் கூப்பிடுறானே நெருங்குண்டே. ஹகீகத் அதமாச்சே. எப்படி நாம் அல்லாஹ் கிட்ட நெருங்கி வர போறோம்? எப்படி நாம நெருங்கி ஆகலே? நாம நெருங்க முடியாதுங்க. மாதவம் மௌஜூது ஒரு நாள் நெருங்காது. மௌஜூது தான் மாதவம் நெருங்கி வரும். அல்லாஹ் தான் நம்மை நெருங்கி வருவானே தவிர நாம் அல்லாஹை நெருங்கவே முடியாது. எந்த காலத்திலும் நெருங்கவே முடியாது. அப்ப நாம நெருங்க அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, சஜிதாவுடைய ஆயத்தை சொன்ன எல்லாம் செய்தா செய்யாம சஜிதா செய்யுங்க, நெருங்குங்க என்பதா அல்லாஹ் சொல்றான். அப்ப நெருக்கம் என்று சொன்னால் என்ன? அவன் நம்மை நெருங்குவதை எதிராக செய்வதுதான் நாம் நெருங்குவது. அவன் எப்படி நம்மகிட்ட நெருங்குறான்? அதை எதிராக செய்யணும், அதை பெற்றுக்கிட்டே அல்லாஹ்வுடைய குர்பை பெற்றுக்கிட்டே துனியாவை பத்தி கவலைகள் வராது, துனியாவை பத்தி சஞ்சலங்கள் வராது, துனியாவை பத்தி விரக்தி வராது. பஷரி தக்காத அடிப்படையில் வந்தாலும் தரீகத்துடைய வயலும் இருக்காது. ஒரு நூறு, ஒரு பிரகாசம் அது அப்படியே அணைஞ்சிட்டு போயிடும், இல்லாமல் ஆக்கிடும். கவலையற்ற வாழ்க்கையை தந்தோம், சஞ்சலமற்ற வாழ்க்கையை தந்தோம். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், பயமே இல்லாத வாழ்க்கையை தந்தோம், சஞ்சலமே இல்லாத வாழ்க்கையை தந்தோம். இப்போ பயமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான், சஞ்சலமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த சமூகத்தில், இந்த இரவில், இந்த இடத்தில், இந்த மகான்களுக்கு முன்னால் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதாங்க எங்க போனாலும் கிடைக்காது. சோர்க்கம் கிடைக்கும், போர் கிடைக்கும், கொசூர்கள் கிடைக்கும், கோட்டைகள் கிடைக்கும், மரங்கள் கிடைக்கும், தோட்டங்கள் கிடைக்கும். ஆனால் ஹவுஃபில்லாத வாழ்க்கை, பயமற்ற வாழ்க்கை, சஞ்சலமற்ற வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவுலியாவுடைய சுஹபத் நமக்கு தேவை, அவுலியாவுடைய தோழமை தேவை. இருக்கிற பயம் இல்லாமல் போய்விடும், இருக்கிற சஞ்சலம் இல்லாமல் போயிடும். எதை பத்திய பயம்? பயம் என்று சொன்னால் என்ன? முஸ்தக்பிலை பத்தி பயம், வருங்காலத்தை பத்தி பயம். சஞ்சலம் என்று சொன்னால் மாதியை பத்தி சஞ்சலம், சென்ற காலத்தை பற்றி சஞ்சலம். மாலி சென்ற காலம், முஸ்தக்பில் வருங்காலம். நமக்கு 40 வயசு ஆகிவிட்டது, இன்னும் 50 வயசு வாழ்வோம் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் 50 வயசு காலம் வருங்காலத்தில் உள்ளது. அதை யார் சுமந்து கொண்டிருக்கின்றான்? அல்லாஹ் ஆகிய நான் உன்னுடைய முஸ்தக்பில வருங்காலத்தை நான் வைத்திருக்கின்றேன். உனக்கு ஏன் கவலை, ஏன் சஞ்சலம்? உன்னுடைய மாலி சென்ற காலம் முடிவிட்டு போய்விட்டது. 30 வயது என்று சொன்னால் 30 ஆண்டுகள் போய்விட்டது. உன்னால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. சென்ற காலத்தை முடித்து வைத்துக் கொள்ள முடியாது, வருங்காலத்தை முடித்து வைத்துக் கொள்ள முடியாது. சென்ற காலமும் ஃபில்லா அல்லாஹ்விலே இருக்கிறது, வருங்காலமும் ஃபில்லா அல்லாஹ்விலே இருக்கிறது. ஆனால் நடு மத்தியத்திலே ஹால் என்பதாக சொல்வார்கள், நிகழ்காலத்தை நாம் நமக்கு சொந்தப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோம். முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஜாத்திலே இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஜாத்திலே சாவித்தா இருக்கும் பொழுது, ஹாலை மட்டும் நிகழ்காலத்தை மட்டும் நம் பக்கம் சேர்த்துக் கொண்டு வாழ்ந்தால்
அதற்கு தான் கவலை நமக்கு ஏற்படுகிறது. அதனால் தான் நமக்கு சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. இதையும் அல்லாஹ் சமூகத்திலே படிக்க வேண்டும். இதையும் அல்லாஹ்விலே பார்க்க வேண்டும். கவலை இல்லாமல் வாழலாம், சஞ்சலம் இல்லாமல் வாழலாம். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஈதாக ஆகும், பெருநாளாக ஆகும், எப்போதும் சுபிட்சமாக ஆகும், சந்தோஷமாக ஆகும். மஷரத்தை அசலி என்பதாக சொல்வார்கள். புதுசா கிடைத்த சந்தோஷம் கிடையாது இது. சுரூர மகல் என்பதாக சொல்வார்கள். ஒரு பொருள், புதிய பொருளை வாங்குகின்றோம், புதிய வாட்சை வாங்குகின்றோம். அந்த வாட்சி புதுசா இருக்கிற வரையும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 மாசத்துக்கு நம்ம கட்டத்துக்கு ஆசையா இருக்கும். அதுக்கு கூட அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். கொள்ளும் ஜதீதில் லசீதும், ஒவ்வொரு புதியதும் இன்பமானது. ஆகவே ஒவ்வொன்றையும் அல்லாஹ் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது இன்பத்தை தருபவன் அல்லாஹ் தான், லசத்தை தருபவன் அல்லாஹ் தான். அதே அல்லாஹ் அந்த ஷையில் உண்டான இன்பத்தை அல்லாஹ் புடுங்கி விடுகின்றான். அதே அல்லாஹ் அந்த ஷையின் மீது உண்டான முக்கியத்துவத்தை புடுங்கி விடுகின்றான். நீ யாரோ அது யாரோ என்பதை அல்லாஹ் பிரித்து விடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய வேலை. எதையும் அடியாறு உள்ளங்களிலே நிரந்தரமாக வைக்கவில்லை. பொருள் ஆசையாக இருக்கட்டும், பெண் ஆசையாக இருக்கட்டும், இடம் ஆசையாக இருக்கட்டும், சொத்து சுகாதாரமாக இருக்கட்டும், கண்ணியமாக இருக்கட்டும், என்ன ஆசை உள்ளத்தில் வந்தாலும் சரி, ஒரு லஹராத்தான், ஒரு வினாடித்தான், ஒரு நேரம் தான் அது. அல்லாஹ் அந்த ஆசை புடுங்கி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய கரத்தில் அந்த உள்ளம் இருக்கின்றது. ஏன் புடுங்குகின்றான்? என்ன காரணம்? அடியானே, இந்த ஆசையுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வதற்காக, நிரந்தரமாக கூடி அமர்த்துவதற்காக நான் உள்ளத்தை தயாரிக்கவில்லை, உள்ளத்தை உண்டாக்கவில்லை. முடிந்தாலே வைத்து பார். கல்வி என்று சொன்னால் அரபி படித்தவர்களுக்கு தெரியும், சதா பிறண்டு கொண்டே இருக்கும். ஒரு பாலை நான் உருட்டி விடுகிறேன், ஒரு ஃபுட்பாலை உருட்டி விடுகிறேன், இங்கிருந்து உருட்டி விடுகிறேன், அங்கே போய் விடுகிறேன், அங்கே போய் உருண்டு கொண்டே போகின்றது. மசீதை முன்னோக்கி போகின்றது. மண் அதிலே உண்டான தூசிகள் ஒட்டினாலும் சரி, அந்த ஃபுட்பாலிலே எத்தனை தூசிகள் அது பேரும் பொழுது, அது உருளும் பொழுது ஒட்டினாலும் சரி, அடுத்த வினாடி கீழே விழுந்து விடும் அந்த தூசிகள். அதே போல் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் உருட்டி கொண்டிருக்கின்றான், பிரட்டி கொண்டிருக்கின்றான். மஹ்லூக்குடைய ஆசை நம்முடைய உள்ளங்களிலே ஒட்ட விடாமல் தடுப்பதற்காக, மஹ்லூக்குடைய பிரியத்தை ஒழிப்பதற்காக. இந்த மஹ்லூக் அழியக்கூடியது, சதா பாணியாக கூடியது. வமா இந்தக்கும் என்பத் வமா இந்தல்லாஹி பாக், உங்களுக்கு நான் ஒன்று அழியக்கூடியது என்பதை நிரூபிப்பதற்காக எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அந்த பொருளாதாரத்தின் முன்னான ஆசையை அல்லாஹ் பிடுங்கி விடுகிறான். அல்லாஹ் சல்வு செய்கிறான். சல்வு செய்து அதை தானியற்ற ஒரு வசுவாக, மதிப்பற்ற ஒரு வசுவாக அவன் உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றுகின்றான் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் யாரை தரிப்படுத்த வேண்டும்? அந்த அல்லாஹை தரிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அதை உண்டாக்கினான். காரணம், ஒரு மனிதன் 1 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டினான். கட்டி முடித்த பிறகு இன்னொரு மனிதன் அபகரித்து ஹசுமு செய்து இந்த வீட்டிற்கு பட்டா என்ன எதிர்ப்பெயர்களே இருக்கின்றது என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த வீட்டிலே கூடி அமர்ந்தான். கட்டியவனுக்கு எவ்வளவு ரோஷம், வாங்கியவனுக்கு எவ்வளவு ரோஷம் வரும், எவ்வளவு வேகம் வரும். அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த கல்பை, அஷ்ரஃபுல் மக்லூகாத்துடைய கல்பை, எந்த கல்விலே, எந்த உள்ளத்திலே தனது விரல்களை எடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றானோ, ஆசையாக வைத்துக் கொண்டிருக்கின்றானோ, குலூபுல் இபாதி பைன இஸ்மாயினி மின் அஸாபிர் ரஹ்மான், அடியாருடைய உள்ளங்கள், அடியாருடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய விரல்கள் 2 விரல்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது என்பதாக எந்த விரல்கள் அடியாருடைய உள்ளங்களிலே தொட்டு கொண்டிருக்கின்றதோ, எடுக்க அல்லாஹ்வுக்கு மனசு இல்லையோ, அந்த உள்ளங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த உள்ளங்களை சரி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் கை வைக்கக்கூடிய இடம் அது, அல்லாஹ் மசு செய்யக்கூடிய இடம் அது, அல்லாஹ் தொடக்கூடிய இடம் அது. அதை சுத்தம் செய்வதற்காகத்தான் அவுலியாக்களை அல்லாஹ் கியாமத் வரை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருப்பான். நீ மறுத்தால் போ, 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை என்பதாக சொன்னால் போ, சொல்லாமல் போ. குர்ஆன் இருக்கும் காலமெல்லாம், ஹதீஸ் இருக்கும் காலமெல்லாம் அவுலியாக்களை அல்லாஹ் உண்டாக்கி கொண்டே தான் இருப்பான். ஆகவே நாம் நம்முடைய சமூகத்திற்கு வந்தோம், நம்முடைய உள்ளங்களை சுத்தம் செய்ய வேண்டும்.
அல்லாஹ் இருக்கக்கூடிய இடமாக ஆக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம் அனைவருடைய உள்ளங்களையும் அல்லாஹு தாலா ஷேகுமாருடைய உள்ளங்களைப் போல நபிமார்கள் வலிமார்களுடைய உள்ளங்களைப் போல அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அதே ஷரீஃபில் வருகிறது, என்னுடைய அடியார்களில் சிலருடைய உள்ளங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளங்களைப் போல இருக்கும் என்பதாக. என்னுடைய அடியார்களில் சில அடியாருடைய உள்ளங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளங்களைப் போல இருக்கும் என்பதாக. என்னுடைய அடியார்களில் சிலருடைய உள்ளங்கள் ஜிப்ராயிலுடைய உள்ளங்களைப் போல இருக்கும் என்பதாக. மீகாயிலுடைய உள்ளங்களைப் போல இருக்கும் என்பதாக. இஸ்ராஃபீலுடைய உள்ளங்களைப் போல இருக்கும் என்பதாக அல்லாஹ் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து நபியவர்கள் குறிப்பிடுகின்றார்களே, அந்த உள்ளங்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. குறிப்பாக நமது ஷேக்நாத்தின் உள்ளமாக நமது உள்ளங்களை அல்லாஹ் மாற்றுவானாக. அல்லாஹு தாலா அவருடைய உள்ளங்களை போல் நம்முடைய உள்ளங்களை மாற்றுவானாக. காரணம், நம்முடைய உள்ளங்கள் மாறாவிட்டால் அவருடைய உள்ளங்களிலே நீந்தி கொண்டிருந்த அந்த முத்துக்களான மாரிஃபாவுடைய அலுமகள் நம்முடைய உள்ளங்களிலே பாயாது. எவ்வாறு குட்டையிலே மீன் நீந்து கொண்டிருக்கின்றது, அதை இறைக்கும் பொழுது அருகாமையில் தண்ணீர் இருந்தால் கொதித்து அந்த மீன் பாய்ந்து அந்த தண்ணீரில் போய் விழுகுமோ, இதை விட உயர்ந்த தண்ணீர் அங்கே இருக்கின்றது, என்னை பிடிக்கின்றார் என்பதாக அங்கே தண்ணீரை பார்த்ததினால் நீந்தி கொண்டு பாய்ந்து கொண்டு இவ்வாறு தப்பிக்க முயற்சி செய்யுமோ, அதே போல் அவருடைய உள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அசுரார்கள், மாரிஃபுகள், அகாயிகள், மாஹியாத்கள் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்களை போல் நம்முடைய உள்ளத்தையும் ஈர பதப்பதக்கூடியதாக அசாவத் இல்லாத உள்ளமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நமது உயிர் மேலான சர்க்கார் கிப்லா ஷம்சுல் ஆரிஃபீன் அவருடைய மகானா சஜ்ஜாதா கிப்லா அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார். இது பிடிக்கிறவங்களா இது வைக்கவா? பிடிச்சிக்கிறாங்களா? இது இல்லை உட்காருங்க, நீங்கள் வந்தேன் உட்காருங்க.